கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கு. சும்மா நார்மலாக அப்படி படிக்கலாம். என்ன மஞ்சள் கோடுக்கு வந்துட்டுது கதைக்கலாம் தானே? இல்லை மஞ்சள் லைட் வந்துட்டு என்ன ஏன்டா கண்டு கணக்க பேர் தண்ணி இழுத்து கொஞ்சம் இழுத்தானே இல்லை. கிளியராக இருக்கா? கெப்பாசிட்டி கூடவே இருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ பிரிவுக்கு போக போகிறோம். ஓகே, பிரிவுக்கு வந்து எப்படி போகிறோன்னு சொன்னால் நாங்கள் இப்போ நிற்கிறோம் பேர்னில். என்ன சத்தம் கேட்குது? வேலை நடக்குது, அந்த வேலை நடக்குது. இந்த ரோட்டெல்லாம் இப்போ செய்து கொண்டிருக்கலாம். ஓகே, எங்களுக்கு பச்சை லைட்டு எரியுது. இனி அப்படியே கிளம்பலாம். பச்சை கொடி காட்டிட்டாங்க. பச்சை கொடி காட்டிட்டாங்க. பச்சை கொடி காட்டினால் பறக்க வேண்டியதுதான். ஆனால் என்ன, கேமரா மேனெல்லாம் நிற்பினோம், சிரிச்சு கொண்டு போகணும். அதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் லவுசான் பிரிவுக்குன்ற டிரெக்ஷன் எடுத்துகிட்டு போனோம். அப்படியே சூரிச் டிரெக்ஷன் எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால் அவ்வளவுதான். திருப்பி இப்போதைக்கு வேற இல்லாது ஒரு விஷயத்த பேசாமல் போட்டுக்கொண்டு பேசாமல் இருக்க வேண்டியதா சுழிஞ்சு. அதாவது பிரிவுக்குன்றது வந்து சுவிஸில் வந்து ஒரு பிரெஞ்சு கேண்டோம், பிரெஞ்சு மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற இடம் தான் அந்த பிரிவு. லவுசான் ஜெனிவா. அப்படியே அங்கால போனோம்னு சொன்னால் அது ஃப்ரான்ஸ் வருது. அப்புறம் அதே நேரம் பேர்னில் இருந்து அப்படியே பின்னோக்கி அடுத்த பக்கம் போவோமா இருந்து சொன்னால் டச் பேசுகிற மக்கள் வாழ்கிற இடம். அப்படியே போனால் ஜெர்மன் வருது. நீங்கள் ஜெர்மனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வந்து சுவிஸை விட்டு நீங்கள் வேறையாக பார்க்கலாம். நில அமைப்புகள், ரோட்டுகள், வடிவங்கள், அழகான இடங்கள்ன்றதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி மூலம் அங்கே இதுக்கு சுவிஸ்லாம் நிற்கிறோம்ன்றது. இன்றைக்கு வந்து நல்ல ஒரு வெதர். அதாவது நவம்பர் மாதம் இன்றைக்கு 11ஆம் தேதி. நம்மளை வந்து குளிர் நிறைஞ்ச நாளாக இருக்குது இந்த நவம்பர் மாதம். ஆனால் இன்றைக்கு வந்து நல்ல வெதர், நல்ல சூரியன் வெளிச்சம் வருது. நான் ஜாக்கெட் வந்து போட வேண்டிய தேவையும் இல்லை. இங்கே வந்து அந்த நகைச்சுவையாக சொல்லிவினோம், அந்த WWWன்றதை வந்து எப்போவுமே நம்பலான்னு சொல்லி. அதாவது அதில் ஒரு W என்ன சொல்லுங்க பார்ப்போம்? வைஃப். அடுத்த W வெதர். அடுத்த W நீங்களே சொல்லுங்க. உலகத்தையே நம்பல, அது என்ன அப்படின்னு வச்சு கொள்ளுவோம். ஓகே, நாங்கள் இப்போ போகிற இடம் என்னன்னு சொன்னால் ஒரு கராச்சிக்கு போகிறோம். எங்களுக்கு விண்டர் டயர் மாற்ற வேணும், இன்னும் மாற்றல. அப்போ ஏற்கனவே டயரை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் கராச்சியில். இன்றைக்கு தான் அப்பாயின்மெண்ட் தந்தவை 2 மணிக்கு. அப்போ நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். பச்சையாக பார்த்துருக்கீங்க, மஞ்சள் பார்த்தீங்களா? இல்லையா? அதாவது என்னன்னு சொன்னால் இப்போ வந்து இலை உதிர் காலம். என்ன இனி விண்டர் வந்து ஸ்னோ கோட்ட டைம் சொன்னால் அதுக்கிடையில் வந்து இந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்தாகணும் மரத்துலேருந்து. அதாவது 4 சீசன் இருக்குது. என்ன, அதாவது இலை உதிர் காலம், இலை துளிர் காலம், கோடை காலம், உள்ள இருக்குதானே,
மழை காலம் அப்படின்ட்டு, அதாவது ஸ்ப்ரிங் சம்மர் ஓட்டம் விண்டர்னு சொல்லி நான் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆனால் எல்லா இலையிலையும் வந்து பழுத்து போயிருக்குது என்ன, அதுவும் ஒரு வடிவாக தான் இருக்குது. இனி வந்து சினோ கொட்டுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இலைகள் ஒன்றும் இருக்காது, எல்லாம் குச்சிகள் தறியெல்லாம் இருக்க போகுது, மரம் மட்டும்தான் இருக்க போகுது. ஆனால் என்னதான் இலையுதிர் காலத்தில் வந்து இலையில் கொட்டினாலும் ரோட்டில் ஒரு குப்பையும் இருக்காது. ஏன்னு சொன்னால் அதுதான் சுவிஸ், கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. இப்படிலாம் ரோட்டு அமைப்பு போட்டுருக்காங்களே என்ன, மேலால ஒரு ரோட்டு போகுது, கீழால ஒரு ரோட்டு போகுது, குறுக்கால ஒன்று போகுது. நான் அந்த பேனை சொன்னேன், அது குறுக்கால போகிறது எந்த நாடு சொல்லுங்க? ஃப்ரான்ஸ். அதே தான். அப்படியும் ஃப்ரான்ஸ்காரை வந்து நாங்கள் தெளிவாக கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்பர் பிளேட்டில் உண்டு, மற்றபடி அவங்க குறுக்காலம் கண்டவாடு போவாங்களே என்ன, அது ஊர் பழக்கம், ரத்தத்தில் ஊறினது. ஆனால் அப்படி கண்டவாட்டுக்கு போவாட்டிக்கு ஃப்ரான்ஸில் வாகனமும் ஓட இல்லாது, அப்படியே வீட்டில் இருக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இதுக்குள்ள வந்து ஒரு தமிழ் கோயில் ஒன்று, சிவன் கோயில் ஒன்று இருக்குது. யூரோப்பா பிளாட்ஸில் வந்து சிவன் கோயில், அதான் இந்த ஏரியா, இந்த இப்போ நான் காட்டுற ஏரியா போகிறோன்னு சொன்னால் இதுக்கால போனோம்னு சொன்னால் அந்த கோயில் வரும். அந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்பம்சம்னு சொன்னால், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து 2 ஆலயங்கள் அப்படியே ஒரே பில்டிங்லேயே 3 ஆலயம் இருக்குது. அதாவது புத்த கோயில், மசூதி, அடுத்தது இந்த சிவன் ஆலயம் இருக்குது. நீங்கள் எப்போ போனாலும் அங்கே நல்ல சுவையான உணவு சாப்பிடலாம். நீங்கள் கேன்டீனில் போய் பண்ணீங்கன்னா காசு, நீங்கள் அன்னதான டைமுக்கு போனால் இலவசம். உங்களுக்கு எந்த டீல் பிடிச்சதோ அந்த டீல் படி செய்யலாம். ஓகே, நம்ம ப்ரீவுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னால் சரியா 28 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, நாங்கள் கவனமாக தான் போகணுமே என்று கேமரா கிளம்பி இருக்குது. அந்த ஓடுற வேகத்தை வந்து சரியான முறையில் நாங்கள் போனோம்னு சொன்னால் தேவையில்லாத ஃபைனுகள், பில்லுகளை வந்து தவிர்க்கலாம். ஜன்னலத்துல இருந்து ஒரு லைட்டா பிரிஸையா இருக்குமா? என்னது கண்ணாடி ரக்கேஜ் போச்சு. லாஸ்ட் 11 கிலோமீட்டர். வீடியோ என்ன சரியா தெரியுதோ, கிளியரா இருக்கு? இப்போ அந்த இது வேற ஒண்ணுமே இல்ல, கார் நசுக்குற இடமா? கார் எடுத்தா இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாகனங்களை வந்து, அதாவது பாவனைக்கு உதவாத வாகனங்களை வந்து இங்கே வந்து அப்படியே அமர்த்தி தேவையான பார்ட்ஸ்களை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாம் இரும்பாக நொறுக்கி சின்ன சின்ன தூளாக்கி வேறு மேல் சுழற்சியில் வந்து செய்திருவாங்க. அப்படியான இடம் தான் இந்த சைட்டில் இருக்குது. இப்போ இந்த இதில் போகிற வழியில் பெருசாக தெரியாது. ஓகே, இந்த இடத்துலேருந்து லவுசான் வந்து 94 கிலோமீட்டரும் 161 கிலோமீட்டர் ஜெனிவாவும் இருக்குது என்றதான் அந்த போட் வந்து துலக்கமாக காட்டுது.
இங்கே பொது போக்குவரத்தில் வந்து நாங்கள் கார்கள் அதில் விட ரெயினுவல் வந்து ரெயினில் இவங்களோட வாகனங்களில் போகிறது வந்து இன்னும் சுலபம். ஏன்னு சொன்னால் அவங்க சரியான நேரத்தை கடைப்பிடிப்பாங்க. அவங்க வந்து சரியான அதில் இருந்தால் நாங்கள் சரியான நேரத்தில் போய் சேர்ந்துடுவோம். ஆனால் வாகனங்களில் போய்களை வந்து கூடுதலாக டிராஃபிக் வரும். ஆனால் ரெயின்லேயோ இல்லாட்டிய அவங்களோட பேருந்துலேயோ நான் சென்றால் வந்து டிராஃபிக் வர்றது வந்து எப்படியும் 90% குறைவு. கேள்வி சுற்றுதா கேள்வி சுற்றுற மாதிரி ஒரு சவுண்ட் உண்டு. இப்போ அந்த இடம் வந்ததா? ஓகே, நான் சொன்ன அந்த இடம் வந்து கார் வந்து நெரிக்கிற இடம், வாகனங்கள் நெரிக்கிற இடம் இதுதான். வேலை நடந்து கொண்டு இருக்கு. ஒரு ஆளுக்கு அந்த நெரிக்கிற இடத்துக்கு மட்டும் தனியாக போய் உள்ள பூந்து பார்க்கறது தான். அனிமதி எடுத்து போனால் தான் விட ஆகணும், எடுக்காம போகிறான். இப்போ வந்து சரியாக வந்து வெப்பநிலை வந்து 11°C வந்து இந்த இடத்தை காட்டுது. அதாவது 11 என்று சொல்லிக்கல, அது ஒரு நல்ல ஒரு வெதர். அதாவது சுவிஸை பொறுத்த வரைக்கும் காருக்கு இருக்க வெயில குளியாத குளிரும் தானே. குளிரும் தான். ஓகே, இதுதான் வந்து ப்ரிபுக் போர்டர். இப்போ நாங்கள் பேர்னில் இருக்கிறோம். இந்த போர்டர் வந்து உங்களுக்கு இந்த கருப்பும் வெள்ளையுமா ப்ரிபுக் இருக்குது. இங்கே வந்து ப்ரிபுக் கேண்டோம். நாங்கள் ப்ரிபுக் கேண்டோன்னா வந்து அடைஞ்சிட்டோம். இனி வந்து ப்ரிபுக்காரன் வைக்கிற கேமராவோட மாட்டாட்டி சரிதான். முதல் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க, கார் பார்த்துருப்பீங்க, வேன் பார்த்துருப்பீங்க. இப்போ வேற கப்பல் ஓடி போட் கூடி போகுது பார்த்தீங்களா? போட்டால் போட்டு போகுது. என்ன கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள தான் நீங்கள் போட் போகிறத பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, ஓட்டோவானில் அதாவது ஹைவேயில் வந்து ஒரு கப்பல் போகுது. அடுத்த கேள்வி பார்ப்போம். எல்லாம் பார்த்தாச்சு. பரப்பனை, ஊர்வனை, மிதப்பனை, தாழ்வனை. பிறல்வனை பார்க்க போறீங்களா? நீர்மூழ்கி கப்பல். ஏதோ ஒரு கார் வந்து பின்னாலே அடிச்சா பிறல்வனவும் பார்க்கலாம். அது பேரை பாருங்க. அண்ணா ஆண்டல் இருக்கு. என்ன இந்த அண்ணா? ஓகே, இந்த வாகனத்துக்கு ஒவ்வொரு இதுக்கும் பேரோட இருக்கும். போட்டோட இந்த போட்டோட பேர் வந்து அண்ணா. அறிஞர் அண்ணாவோ தெரியல. பிரிட்ஜ் ஒன்றுக்கு மேலே போய் கொண்டிருக்கோம். இங்கே எங்கே பார்த்தாலுமே பிரிட்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். பிரிட்ஜும் இருக்கும், அதே நேரம் துணல் அதாவது சுரங்கப்பாதைகள் அதிகமாக இந்த நாட்டில் இருக்கும். ஏன்னா இந்த நாடு எப்போவுமே சீராக சமதரையாக இல்லைன்றது உங்களுக்கு தெரிய வரும். இது ஒரு மலை நாடு. அதாவது ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி என்ற 3 நாட்டுக்காரர்களும் இதை வந்து உருப்படுத்த முடியாது என்று சொல்லி கழிச்சு வச்ச நாடு தான் இந்த சுவிட்சர்லாந்து. ஆனால் இப்போ அதுதான் கொடி கட்டி பறக்குது, உலக நாடுகளுக்கே செல்ல பிள்ளையா திகழுது. என்ன இப்போ நாங்கள் போகிற ப்ரீபுக்கில் வந்து என்ன ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம்னு சொன்னால், அங்கே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது. அதாவது சீஸ் தொழிற்சாலை இருக்குது. வேற என்ன இருக்கு?
வடிவாக வச்சிருக்கணும், அதை வந்து பராமரித்து வச்சிருக்கணும். எப்படி தூரம் நல்ல வடிவா இருக்கு, நேர் ரோட்டா மரங்கள் டெய்லி மஞ்சள் சூப்பரா இருக்கு ஏரியா. இதுல வந்து கேமரா வந்து தெரியுதாண்டு பாருங்க, இதுல ஒரு கேமரா, 2 கேமரா போட்டுருக்காங்க. டீ பேக்கிங் முன்னாடி கேமரா. ஓகே, நாங்கள் இதில் வந்து பார்த்தால் ஒரு பார்க் பிளாட்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள இருக்க சற்று ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் எங்களோட பயணத்தை தொடங்குவோம். அதாவது ஒரு போகிற வழியில் வந்து இப்படியான இடங்கள் வந்து நிறைய ஓய்வெடுக்கிற இடம், தண்ணி குடிக்கிற இடம், மற்ற 1க்கு 2க்கு போகிற இடம் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்கு அந்த இடம். ஓகே, நாங்கள் ஒரு சின்ன ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எங்களோட பயணத்தை தொடர்கிறோம். காலங்கள் இடையில நல்ல வடிவாக இருக்குமா என்ன? டூட்டிங் அந்த இடம், இந்த இடத்துல நான் கொஞ்ச நாள் குப்பை ஓட்டினேன், அதாவது கொஞ்ச நாள் இருந்தேன். ஒரு குப்பை ஓட்டினது நான் தான் 2 பொலிசில் பிடிச்சி கொடுக்கவே இல்லை. ரொமோன் 2 இடத்துக்கு தான் போக போகிறோம். அதாவது பழைய அதுக்கே நான் இருந்தேன், அந்த இடத்துக்கு போய் ஒரு கோட்டை ஒன்றுக்கு மேலே இருந்து
அழகாக ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போகிறோம். எங்களோட யூடியூப்ல நோக்கமே நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறது தான் எங்களோட நோக்கம். சுவிசுக்குள்ள எங்கெங்கே போகணும், அது சுடலைக்கு போனாலும் அதையும் காட்டுவோம். சுடலைக்கு போனாலும் தான் ஞாபகம் வருது. இங்கே சுடலையும் படிவாத்தானே இருக்குது, அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். கமெண்ட்ல போடுங்க என்ன வேணும், சுடலை போட மாட்டாங்களா இல்லாட்டி அதில் அங்கே இடம் போட மாட்டாங்களா? சுடலை பார்க்க விரும்புகிறாங்க, கமெண்ட்ல போடுங்க. சுடலை வெகு விரைவில் காட்டப்படும். இந்த சிலுவையன் போட்டுருங்க. இந்த சிலுவை, இது சிலுவையா? சிலுவை நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஜேசுநாதரை ஏற்றி நிற்கணும், அவர் இதில் இறங்கி தப்பிச்சு ஓடிட்டார் கூட. அங்கெல்லாம் மாடலாம் நினைக்கிறேன். என்ன செம்மறி மாடம், செம்மறி ஆடு மேயவில்லை. ஆடு மாடுதான் மேயுது. எல்லாரும் ஆடெல்லாம் பேரியா போயிட்டு மாட்டுக்கும் சேர்ந்து கொடுக்கல பேரியா. நாங்கள் சண்டை பிடிப்போம் அவன் போடுறாங்கல்ல, அதனால இப்போ ஆடு போயிருக்கு. அடுத்த பேரியலுக்கு மாடு போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கேண்டவுனுக்கும் கேண்டவுன் வந்து வேறு மாறுங்க. என்ன அதாவது ப்ரீவு கேண்டவுனில் லீவுன்னு சொன்னால் சூரிய கேண்டவுனில் பேர்ன் கேண்டவுனில் எல்லாம் லீவ் இல்லை, வேலை அதாவது ஸ்கூல் இருக்கும். ஏன்னா அந்த சில நெருக்கடியெல்லாம் தவிக்கிறதுக்கு அப்படி சொல்லிக்கினேன். அதே மாதிரி தான் இப்போ ஆட்டுக்கு பெரியன்னு போயிட்டு மாடு நிற்கிது. வாகனங்கள் ரோட்டில் சரியான குறைவாக இருக்குது. ஏனோ தெரியல. உங்களுக்கு லீவ் வந்தா மற்ற லீவ் வந்துடும். இது கார் தூக்கப்படுது. இந்த ஓட்டோட செங்காலான் போனக்கிழமை வரைக்கும் வந்து இதில் வந்து போலீஸ்கார் கமரா வச்சு கொண்டிருந்தாங்க இந்த மூலையிலையா. நான் ஸ்லோவாக தான் போவேன். பார்ப்போம், இருக்கொண்டு பார்ப்போம். இருக்கா உள்ளுக்கு கேமரான்னு தெரியாது. ஒரு காரே ஃபாஸ்ட்டாக போகுது. ரோட்டு வெளியில் மாறி போய் நடந்து கொண்டிருக்கு. என்ன புல்லு ஓட்டினோம் போல.
நேராக பிடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சைடும் படியாக தெரியும். அவங்களுக்கு பார்க்கத்தான் தெரியாத மாதிரி இருக்குது. சரிச்சு பிடிச்சா படியாக தெரியாது. நான் வேலை தான் காட்டினேன். இதுலேயே வேலை சரிங்க. அதுதான் வேலை செய்யணும். இந்த ஃப்ரான்ஸ் நாட்டு காரண்டு போகுது. இந்த காரில் நம்பி வந்தீங்கம்மா. பார்க்கத்தான் அப்படி இருக்கு. பழைய என்ஜின் பிக்கப் பண்ணணும். என்ன மாடல் காரண்டே தெரியுது இல்லை. இவனா வீட்டில் வந்து செய்து கொண்டு வரான். சைடில் போட்டுருக்கு போல இருக்கு. என்ன மாடல் உண்டோ அது என்ன வேணும் ஒரு இலக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு அப்படியே மூட்டன் லேக்குக்கு போகணும். ஹோட்டல் லேக்கு. ஓகே. இப்போ நான் போகிற இடம் இதுதானா? மத்தான். மொத்தம்யா சரியா? ரபிக்கா இருக்கு. அது அந்த ரோட்டு வேலை செய்து வந்துருக்கோடியா இதில் பாருங்க. மாடு மே மாடமே என்றது மே இதுக்கெல்லாம் கேமரா இருக்கு நினைக்கிறேன். லாங்சமாகுங்கோ. அக்கா லாங்சம் எடுக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே பேர்ன்லேருந்து இந்த ஃப்ரீவுக்கில் ஒரு தொங்கலுக்கு கராச்சிக்கு போகிறோம்னு சொன்னால் வாகனம் பார்க்கறதுக்கு பேர்னில் ஒரு கராச்சி மில்லியோண்டு உங்களுக்கு கேள்விகளெல்லாம் பேர்ன்லேயே நிறைய இருக்குது. ஆனால் என்ன நாங்கள் சில அனுபவங்கள் வந்து எங்களுக்கு பேர்னில் போக விருப்பம் இல்லை. முதல்ல ஒரு வாகனம் ஒன்று வச்சுட்டு நான் பேர் சொல்லாமல் சொல்கிறேன். அதாவது ஒரு நம்பி ஒரு தமிழ் ஆக்கள்கிட்ட கொடுத்துறாங்க வாகனத்தை திருத்தி தர சொல்லி. அப்போ அவையில் சொல்லிச்சுன்னா இதை ஒன்றும் செய்யலாது, மோட்டார் பிரச்சனை ஆகிட்டு தான் அது இதுன்ட்டு ஒன்றும் பண்ணல, நான் ஆப்பிரிக்காவுக்கு விற்று தாரேன், கொஞ்சம் காசு தாரேன்னு சொல்லி. சரி ஓகே நான் கொஞ்சம் காசு வருதுன்ட்டு நான் வேண்டிக் கொண்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா வீட்டில் நான் 2 வாகனம் வச்சுருந்தேன். அடுத்த வாகனத்துக்கும் அதே பிரச்சனை வந்துச்சு. அப்போ சரின்னுட்டு அந்த வாகனத்தை கொண்டு போய் நான் நேரடியாக அந்த BMW கராச்சியில் கொண்டு போய் கொடுத்தேன். கொடுக்க அவங்க சொன்னாங்க, அதாவது இது ஒரு எலி பூச்சி வகை ஒன்று உங்களோட வாகனத்தை வந்து உள்ளுக்கு சேதப்படுத்தி இருக்குன்னு சொல்லியும் இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணுமென்னு சொல்லியும் சொன்னாங்க. நாங்கள் செலவழிக்க தேவையில்லை. சரி எல்லா அதே வாகனத்தை வந்து திருத்தி அமைச்சு வடிவாக எல்லாம் செய்ததுக்கு பிறகு பார்த்தால் இன்சூரன்ஸ் வந்து அதுக்கு பே பண்ணிச்சுது. ஆனால் முதல் வாகனத்துக்கும் இதே பிரச்சனை தான் நடந்தது. ஆனால் அந்த வாகனத்துக்காரருக்கு வந்து தெரியும் இந்த இன்சூரன்ஸ் மூலம் இதை வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கலாமான்னு. ஆனால் அவர் எங்களை டக்குண்டு ஏமாற்றிட்டார். நாங்கள் தமிழாக்கிட்ட போகிறதே ஒரு நம்பிக்கையில் தான். ஆனால் தமிழாக்களை விட நீங்கள் இங்கே போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு கூடவாக இருக்கும். ஆனால் அவங்க பிள்ளை விட மாட்டாங்க, சரியாக செய்வாங்க. இப்போ நான் போகிற கராச்சி வந்து ஃப்ரீபுக்கில் இருக்குது. ஃப்ரீபுக்கு எங்கள் ரொமோண்டுக்கு போகிற வழியில் இருக்கிற ஓல்டு கராச்சி தான் அதன் பேர். அதாவது விலை நியாயமான விலை. மற்றொரு வாகனம் பழுதுன்னு சொன்னால் எனக்கு கார் தந்துடுவீனம் வீட்டை போகிறதுக்கு. ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வந்து எனக்கிட்ட எடுக்கிறீங்கள. ஏன்னா நாங்கள் கஸ்டமர்னு சொன்னபடியா.
நல்ல வெயில் என்ன புள்ள போட்டுருந்தானே 10 கிராத் அந்த பிளேனுக்கு அந்த இது போட்டுருந்ததா அப்படி பிரான்ஸ்காரர் டிமி போறாரு என்ன ஹோட்டலில் நிற்கிறாரு போல எனக்கு வந்து சார் அந்த காரை வச்சு பார்த்தா ஹோட்டலில் நிற்கிற மாதிரியே இருக்கு காருக்கான அவர் எடுத்துட்டு வந்துடும் ஏதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கிடையாது முதல்ல இந்த இடத்தால ஒவ்வொரு நாள் தெரியல நாங்களே என்ன இங்கே இருக்கீங்கள ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆகிட்டுது என்ன அதாவது இடிச்சு திருப்பி கட்டிட்டாங்க வேறையா எங்கட ராசியும் இருக்கல வந்து ஏன் நான் லாங் வீடியோ போடுறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறேன் ஷார்ட் வீடியோ மட்டும் போடுறேன்னு கொஞ்ச நாளாக லாங் வீடியோ ஏன் போடலேன்ட்டு அவைக்கு இன்றைக்கு 30 கிலோமீட்டர் லாங் வீடியோ போடுறேன்னா என்ன சும்மா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இதுக்கு மேலே லாங் வீடியோ வேணும்னு சொன்னால் அடுத்த மாதம் வந்து பாரிஸுக்கு போக போகிறேன் அப்போ 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் வரும் நல்ல ஏத்தமான இடமா சொல்ல பாருங்க எப்படி இருக்கு மேலேயே கொஞ்சம் திருப்புங்க இங்கெல்லாம் சோளம் போட்டிருக்கணும் என்ன பிளேன் அட்ட போறது பிளேன் பறக்கதை பார்க்கலாம் தான் ஆனால் பின்னுக்கு வர கார்காரன் சொல்லுவான் அங்கே ஒரு வாகனம் பிராண்டு போச்சுன்னு எங்களை வாகனத்தை பார்த்து சொல்லுவான் பேர் 2 பேர் இதுக்கு என்ன பேர் டிராக்டர் தானே டிராக்டருக்கு ஆர்எஸ் இல்லை பின்னுக்கு வந்து இது தண்ணியும் பால் உழவடிக்கிறது தோட்டங்களை உழவடிக்கிற ஓகே பின்னுக்கு அந்த இது போட்டி போட்டு மவுசு ஆனால் அங்கே புகார் மூட்டமும் இருக்கு என்ன புகார் சூரியன் தெரியாம வந்துடுது போல இன்றைக்கு தோட்டத்தை பற்றி என்ன மாதிரி வச்சிருக்கிறோம் நம்மள வந்து வெதர் இப்படிதான் இருக்க போது போல தோட்டம் எல்லாம் செய்யறாங்க விட்டு போயிட்டு பாங்க இதுக்குள்ள ஒரு நாள் நல்ல சினோவுக்கு போனான் வட்டி கொண்டு வரையலாம் போகுது எதுக்குல்ல இதில் ஒரு வழி ஒன்று இருக்கு ஒரு தள்ளு சினோ இல்லாமல் வளைச்சு தான் எடுத்தது அப்போ வந்து விண்டர் டயர் நான் வந்து போட இல்லை சம்மர் டயர்லேயே எல்லா விளையாடும் காட்டினாரு ரோட்டை வந்து வழுக்க பார்க்க போயிட்டேன் மற்ற வேறு நாடுகள் எல்லாம் இந்த சிஸ்டம் இல்லை என்ன பல லண்டன்ல எல்லாம் இல்லையாம என்ன விண்டர் டயர் சம்மர் டயர்னு சொல்லி இங்கே மட்டும்தான் நல்ல புளிசா போகுது இல்லை டயர் கம்பெனிக்காரன் செய்க சுவிஸ் மட்டும் சொல்லி சரி கூடுனா இது சின்ன கூட்ட இடங்களுக்கு வேற இது மெலநாடு தானே ஏற்ற ரகங்கள் இருக்கும் பேலன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி தான் சில நாடுகளில் டயரில் வந்து செயின் கூட கட்டுப்படும் என்ன ஏன் அப்படி இங்கேயும் இருக்கு இப்போ சில உயரமான இடங்களுக்கு போய் பெரிய வாகனம் வந்து ஏறாது 2 இடத்துலையே சுற்றி கொண்டு இருக்கும் அப்போ வந்து செயின் கட்டுவாங்க
அதுக்குன்ற ஒரு செயின் இருக்குது, சும்மா செயின் இல்லை, அதுக்கு ஒரு செயின். இந்த சைக்கிளில் உள்ள செயின் வேறையா இருக்கும் என்ன? இல்லை, ஃபுல்லாக அந்த டயரை ஃபுல்லாகவே கவர் பண்ணி. அதெல்லாம் பார்க்கத்தான் இல்லை வீடு நெறிஞ்சிருந்து இதுதானே என்ன கட்டிட்டாங்க வடிவு. நல்ல இன்சூரன்ஸ் எல்லாம் பணம் கிடச்சிருக்கும், வடிவாக கட்டியிருப்பாங்க. இங்கே என்ன உண்டு, ஒரு இழப்பு வந்தாலோ என்னென்றாலும், அதாவது நெருப்பாலையோ இன்னத்தாலோ இயற்கை இனத்தாங்களோ வந்தால் அவங்களுக்கு எந்த வித நட்டமும் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து வருஷம் எல்லாருமே நாங்களும் தான் இன்சூரன்ஸ் காட்டுறோம் எல்லாத்துக்கும், வாகனத்துலேருந்து வீட்டிலேருந்து, அதாவது எங்களுக்கு மனுஷருக்கு மட்டும் கூட இருக்கிறாங்க கட்டுறதால பாரிய பாதிப்பு இல்லை. இப்போ வந்து கூட பேர் வந்து வீடுகளில் சோலார் பேனல் வச்சிருக்கிறோம் என்ன. அதுக்கு முதல்ல ஒரு இடத்துல பாருங்க அங்கே என்ன நடக்குதுண்டு, நான் இல்லை ஸ்லோவாக எடுக்கிறேன்னா அதை கவர் பண்ணுங்க. அந்த தோட்டத்தில் இருந்து கிழங்கு எடுக்கிறாங்க, கிழங்கு எடுத்து டிரெக்டாகவே அந்த டிராக்டரில் வந்து ஏற்றினான். காலத்தில் கிழங்கு வரப்போ இந்த இருக்கு கிழங்கு, வெள்ளை கிழங்கு இல்லை சீனி கிழங்கு. ஓகே, வீடியோ வடிவாக எடுக்கணும். என்ன சொன்னால் நான் எடிட் பண்ண போகிறதில்ல, திரும்ப கரெக்ஷன் பார்க்க போகிறதில்ல, அப்படியே போட்டுருவேன். காரோட உன கேமராவும் இல்லை ஆடுது. இவன் வந்து 25 இதெல்லாம் ஓடலாம், முந்தி கொண்டு போகலாம். சரியா நிற்குது இல்லையா? இந்த ஆட சில இடத்துல ஏத்தரகமன் வரைக்கும் கொஞ்சம் குழப்பி அடிக்கும். பூசணிக்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு சுற்றி உடைச்சிக்கிறாங்களா தோட்டத்துக்கு? உடனே பூசணிக்காய் சுற்றி உடைச்சிக்கிறாங்களா கண்ணூருக்கு? வந்துட்டோம் சொல்லலாமா? நாங்கள் இடத்தை நெருங்கிட்டோம் என்ன. ஏன் நீங்கள் நார்மலாகவே ரோட்டு வழியை கூட தண்ணி பைப்பு வச்சுக்கணும்? என்ன வாய்ப்பு? தண்ணி வடிஞ்சு வாரத்துக்கு வந்து ஒன்று நீங்கள் இங்கே காடும் ரோட்டு வந்து இதுலேயும் ஒரு இதில் தண்ணி இந்த தண்ணி வருது. எங்கே வருது? அந்த இதில் தொட்டி மேலே செய்து தண்ணி. சரி, இனி அடுத்த முறை வரைக்கும் பார்ப்போம். நல்லா இருக்கு இந்த வெயிலுக்கு. இந்த ஏரியாவுக்குலாம் என்னோட நண்பர் ஒருவரும் இருந்தவர். இப்போ அவர் தொழில் நிமித்தமாக அவர் வேற ஒரு கண்டோன் மாதிரி லவ்சாங் கண்டோன் மாதிரி போயிட்டார். அந்த வீட்டில் ஃபுல்லாகவே சோலார் பேனல் போட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு நல்ல வெயில் கிடைக்கும், நல்ல கரண்ட்டும் கிடைக்குமே என்ன. ஓகே, மின் கட்டணத்தை வந்து சிக்கனமாக மிதமிஞ்சிய கரண்ட் வந்து இஞ்சத்தை எலக்ட்ரிசிட்டி இதுக்கு போயிடும். அவங்க கேமெண்டே எடுக்கும், அதுக்கு வந்து அவைக்கு காசு கொடுக்கணும். அப்போ அவைக்கு வந்து இலவசமான மின்சாரம் கிடைக்குது, அதனால் எக்ஸ்ட்ராவாக பணமும் கிடைக்குது என்ன. சரி, இப்போ எத்தனை மணி? சரி, அப்போ நான் சொன்ன நேரத்துக்கு விளைக்கிட்டாலும் சொன்ன டைமுக்கு தான் வந்து சேருவோமே. சரி, எங்கள்கிட்ட கராஜ் வந்து இஞ்சாலி பக்கத்துலாம் இருக்குது. சரியா, அப்படியே தொடர்ச்சியாக வீடியோ எடுங்கோ. கராச்சி மாட்டோம். ஓகே, இந்த வீடு வடி வேற இருக்கு. தனி ஒரு சொன்னா போல ஆடொன்றும் இல்லை, இன்னும் தனியாக மாடு தானே என்ன. இந்த வெயில் வந்து கூட போல இருக்கும்.
ஆஹா. பின்னே நம்பிடுறாங்களோ தெரியாது. ஓகே, இந்த ஓல்ட் கராஜ் என்று இதுதான் நாங்கள் வந்த இடம்.